பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் தேறினவர்களாக ஆசீர்வதிக்க போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க. இந்த உலகத்தில் நமக்கு உலக ஞானம் எவ்வளவு இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம் குடும்பத்தை நடத்துவதற்கும் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் நம் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை அடைவதற்கும் ஞானம் அறிவும் புத்தியும் நமக்கு கண்டிப்பாக தேவை. நாம் ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும். பைபிளில் கூட 1 கொரிந்தியர் 14:20, சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். இந்த அறிவையும் புத்தியையும் ஞானத்தையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்வதென்பது தெரியுமா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். உங்களுக்கு தேவையான ஞானத்தை குழந்தைகளை வளர்ப்பதற்கும் குடும்பத்தை நடத்துவதற்கும் தேவையான அறிவையும் புத்தியையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் மட்டும்தான் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் கேட்கும் பொழுது அவர் அதை உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். Have a blessed day. Jesus bless you.